நீங்க என்ன புதுசா இன்னைக்கு தான் வரீங்களா? நேத்துக்கு வரலையா பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு? சார் என்ன எப்படி சார் அழுத்தம் சவுண்டா பேசணுமா? சில பேர்லாம் பேசுவாங்க பாருங்க, பத்திரிக்கையாளர் மிரட்டிங்கன்னு. அப்படி பேசணுமா? ஒரு மனிதன் படுகொலை ஆதரிக்கிறான், வேடிக்கை பார்க்கறான், மனுஷனா இருக்க முடியுமா? நாங்க என்ன ஆதரிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறீங்களா? அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் காவல்துறை மீது அதிக அளவில் அழுத்தம் உள்ளது என்றும், உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க மீடியாக்கள் அழுத்தம் கொடுப்பதால் போலீசார் ஷார்ட்கட்டில் முடிவு எடுப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது போலீஸ் பாணியில் விளக்கம் அளித்துள்ளார். சொல்றோம். எல்லாத்தையும் சொல்றோமா? பல கோணங்களில் என்றோம். பல சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது என்பதை நீங்க என்ன புதுசா இன்னைக்கு தான் வரீங்களா? நேத்துக்கு வரலையா பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு? முந்தாவ நாள் வந்தீங்களா? என்ன சொன்னேன் நானு? சொல்லுங்க, என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. சார் என்ன எப்படி சார் அழுத்தம் சவுண்டா பேசணுமா? சில பேர்லாம் பேசுவாங்க பாருங்க, பத்திரிக்கையாளர் மிரட்டிங்கன்னு. அப்படி பேசணுமா? எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கு. இனிமே இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்கக்கூடாதுன்ற அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம் அதுக்கு? இதெல்லாம் யாருன்னா ஆதரிப்பாங்களா? ஒரு மனிதன் படுகொலை ஆதரிக்கிறான், வேடிக்கை பார்க்கறான், மனுஷனா இருக்க முடியுமா? நாங்க என்ன ஆதரிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இது வருத்தத்தக்க நிகழ்ச்சி. இது யாருன்னா ரசிப்பாங்களா? கொலை நடந்துட்டே இருக்கோங்க, நாங்க ஒரு கட்சி நடத்துறோம். மனிதனாய் பிறந்தவன் மனித நேயத்தோடு இருப்பன் யாரும் அதை ரசிக்க மாட்டாங்க. நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். இப்படி போன்ற படுகொலைகள், குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும். நேற்றுக்கே சொன்னோம். நேற்றுக்கு சந்தீப் ராய் ரத்தருடைய பத்திரிகையாளருடைய சந்திப்பில் அவர் இப்படி பேசியிருக்க கூடாது, தவறுன்னு உடனே அவரை மாத்துறாங்க. யார் செஞ்சாலும் தவறு தானே சார்? குற்றங்களை எப்படி எந்த ஒரு அரசியல் கட்சிகள் இதை அனுமதிக்க முடியும்? யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் இப்போ பாஜக பற்றி பேசும்போது, பாஜக எதிர்கட்சியாக இருக்கலாம் எங்களுக்கு, ஆனால் எதிரி கட்சி கிடையாது. சில விஷயங்கள்லாம் நாங்கள் உடன்படவே மாட்டோம் அவங்க கூட, சித்தாந்தத்து அடிப்படையில். ஆனால் ட்ரையல் மீடியா நம்ம நடத்த முடியாது. புலன் விசாரணை காவல்துறை தான் நடத்தணும். எல்லா கோணங்களிலையும் விசாரிக்க சொல்கிறோம் நாங்கள். அதில் முக்கியமான கோணம் இந்த டாபிக் 2 நாளாக ஓடிட்டு இருக்கு. இந்த ஆர்வத்ரா தங்க நகை குரூப், அது என்னன்னா ஒரு ஏறக்குறைய 1 வருஷமா அந்த டாபிக் போயிட்டு இருக்கு. இதை ஒட்டி ஒரு படுகொலை நடந்திருக்குன்றாங்க. இதெல்லாம் விசாரிங்கன்னு சொல்றோம். நாங்க என்னவோ இந்த படுகொலைகள்லாம் பார்த்துட்டு கண்ண மூடிட்டு இருக்க மாதிரி ஒரு முறையும் கண்டிக்கிறோம். சட்டப்பேரவையில் தீர்மானமா கொண்டு வந்திருக்கோம் கள்ளச்சாராயத்துக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.